இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய விஷயம் வந்து. அந்த தம்பி வந்து தனுஷும், விஜயஸ்ரீயும் 2 பேரும் காதலித்திருக்கார்கள். திருமணம் செய்திருக்காங்க. அந்த திருமணத்துக்கு எதிராக அந்த பெண்ணுடைய பெற்றோர் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு வந்து சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல தான் இது போன்ற கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்கிற போது காவல்துறை தானாக முன் வந்து அந்த வழக்கு பாதுகாத்துன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான் பள்ளிக்கரணையில் பார்த்தோம். அந்த பையன் வந்து செத்து போனதே காரணம் வந்து காவல்துறை தான். அந்த பையன் பிரவீனும் அந்த பொண்ணு 2 ஷர்மிளாவும் 2 பேரும் வந்து பெரியார் தொழில போய் திருமணம் செஞ்சுட்டு வர்றாங்க. பள்ளிக்கரணை கவனத்தில் போய் புகார் தர்றாங்க. அங்கேயே அவங்க அப்பா அம்மா மிரட்டுறாங்க. பெண்ணுடைய பெற்றோர் 6 மாதத்துல கொன்னே போடுறாங்க. அந்த பொண்ணு செத்து போயிடுறான். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் இது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே லதா சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ்லையும் 2010ஆம் ஆண்டு அசோக் குமார் தோடியா கேஸ்லையும் தமிழ்நாட்டில் வந்து திலீப் குமார் கேஸ்லையும் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல 2018ஆம் ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி வாகனிலையும் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்தால் வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் திருமணம் சொன்னா அவங்க புகார் தந்தாலும் தராவிட்டாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் பாதுகாப்பு தருன்னு சொல்லிட்டு இங்கன்றானா அதற்கு மாறாக ஒரு ஏடிஜிபியே தன்னுடைய கார் அமைச்சு கடத்திட்டு வரான்னு சொன்னா இதை வந்து நீதிமன்றம் உண்மையிலேயே யதார்த்தமாக பார்த்து சமூக ரீதியாக பார்த்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து நம்முடைய நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.